முதல்ல வந்து வாஸ்து அப்படின்னா என்ன சார்? வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா என்ன? இன்றைக்கும் இந்த சில கோயிலை பற்றி சொல்லும்போது, இந்த சிவன் கோயிலை பற்றியோ பெருமாள் கோயிலை பற்றி சொல்லும்போதோ 3000 வருட பழமையான கோயில், 4000 வருட பழமையான கோயில் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த 3000 வருட பழமையான கோவில் எப்படி கட்டினாங்க? வாஸ்து பார்த்தால கட்டிக்காங்க, இஷ்டத்துக்கு கட்டலையே. அப்போ இதை தாண்டி இடத்த போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இடத்துல அளவு இருக்குது, தசை இருக்குது, இடத்தோட முறிவு இருக்குது. அதாவது இடம் சில இடத்துல முறிவாக இருக்கும். முறிவுனா ஒன்று நீளமாக இருக்கும், இல்லை கட் பண்ணி இருக்கும், இது மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் சில இடங்களில் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். இதெல்லாம் இந்த வீட்டுக்காருக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணணும். ஈவன் போர் போடுறது கூட நாங்கள் பசுமாடை விட்டு போர் போட வைப்போம். எப்படின்னா அந்த பசுமாடை கட்டி விட்டோம்னா நீளமான கயிறில் கட்டி விட்டுருவோம். இது எங்கே போய் படுக்குதோ அந்த இடத்துல தான் போர் போடணும். அப்புறம் அளவுகள் மூலமாக குழிக்கணக்கெல்லாம் போட்டு சோடசமானக்கு பொருத்தம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கடிதத்தை போட்டு, அதாவது தசவித பொருத்தம், கல்யாணத்துக்கு பார்க்குறோம் இல்லைங்களா, ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்குற மாதிரி இதுக்கும் ராசி நட்சத்திர பொருத்தங்கள்லாம் இருக்குது. அது வந்து 16 வகையான பொருத்தம் இருக்குது. இந்த 16 வகையான பொருத்தம் போட்டு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்க கொடுப்போம். அப்போ எங்களை கூட்டு போகிறது மூலமாக சிறந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஈசானத்தில் ஒரு அந்த ஈசானத்திலிருந்து நிறுதி மூலைன்னு சொல்லக்கூடிய தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கும் ஒரு கோடை போட்டிங்கன்னா இந்த கோட்டில் போர் வரக்கூடாது, இந்த கோட்டில் கிணறு வரக்கூடாது. இந்த போரில் ஒருவேளை இந்த கோட்டில் போரோ கிணறோ வந்துச்சுன்னா அந்த வீட்டு எஜமானனுக்கு நெஞ்சில் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் குரு நாகராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், வாழ்க வளமுடன். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கும் என்ன வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு குழந்தைய பிறந்து வளர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது. ஒரு இடத்த பார்க்கணும், அந்த இடம் சரியானதா இருக்கா, வாஸ்துப்படி இருக்கா, அதில் வந்து வீடை வந்து எந்த அளவுக்கு கட்டணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வைக்கணும், எந்த மூலையில என்ன விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். முதல்ல வந்து வாஸ்து அப்படின்னா என்ன சார்? வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா என்ன? வாஸ்து அப்படின்னா வசிப்பிட இயல். அது வஸ்து அப்படிப்போம். வஸ்துனா ஒரு பொருள், அது வசிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இடம், அதுதான் வாஸ்து சாஸ்திரம். வாஸ்துனா வசிப்பிட இருப்பிட இருப்பிட இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ்து இன்றைக்கி ஒன்று முக்கியமாக அப்படின்னா சில கேள்வி இருக்குது. வாஸ்துலாம் இருக்கான்னு கூட கேள்விலாம் இருக்குது. மனுஷனோட அந்த நாகரிகம் பிறந்த காலத்தில் இருந்தேவும் அவன் அதை தனக்குன்னு ஒரு இடத்த அமைக்க அவன் ஆரம்பித்த காலத்துலேருந்தே வாஸ்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் இந்த சில கோயிலை பற்றி சொல்லும்போது, இந்த சிவன் கோயிலை பற்றியோ பெருமாள் கோயிலை பற்றி சொல்லும்போதோ 3000 வருட பழமையான கோயில், 4000 வருட பழமையான கோயில் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த 3000 வருட பழமையான கோவில் எப்படி கட்டினாங்க? வாஸ்து பார்த்தால கட்டிக்காங்க, இஷ்டத்துக்கு கட்டலையே. அப்போ வாஸ்து இங்கே 2 வாஸ்தா இருக்குது. ஒன்று இருப்பிட வாஸ்து, அதாவது மனித வாழ்வதற்கு இருப்பிட வாஸ்து ஒன்று, அப்புறம் கோவில் வாஸ்து, அது சிற்ப வாஸ்துல வருது. ஸோ வாஸ்து இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதான் இப்போ சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன டிஃபரன்ஸ் சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து கோயிலில் மட்டும்தான் 100% வாஸ்து வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஷுவர். நம்ம வந்து வீடும் அதே மாதிரி கட்டணும்னா கோயிலுக்கு சமானமாக. கண்டிப்பாக. இப்போ என்னென்னா கோயில் கட்டும்போது ஒரு ஊரே கூடி கட்டும். அப்படி கூடி கட்டும்போது அவங்க ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியில் இதில் கட்டலாமா வேணாமா, பூசாரிகிட்ட வந்து இது கேட்பாங்க. அந்த காலத்தில் அந்த பூக்கட்டி போடுவாங்க. இந்த கோயில் கட்டலாமா, கட்டணும்னு வந்துச்சுன்னா கட்டுவாங்க, கட்டலன்னு வந்துச்சா கட்ட மாட்டாங்க. அது ஊர் சனம் கூடி முடிவெடுக்கிறது. அப்படி முடிவெடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி கட்டணும், யாரை வச்சு கட்டணும், முறைப்படி கட்டுவாங்க. அப்போ ஒரு ஸ்தபதியை கூட்டுறாங்க. அவர் அதுக்கு வாஸ்து போடுவார், வாஸ்து பிளான் போடுவார். இந்த இடத்துல இந்த மூலவர் இருக்கணும், இங்கே பரிவார தெய்வங்கள் இருக்கணும், இங்கே கொடிமரம் இருக்கணும். இப்படி அவர் பிளான் பண்ணி அவர் முறைப்படி தான் அது போகும். அப்போ ஊர்க்காரங்க பூராமே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ், அந்த அறிவு இருக்காது. அந்த கோயில் கட்டக்கூடிய அறிவு சாதாரண மனிதர் புரிதல் இருக்காது. அவர்கிட்ட கொடுத்துட்டாரு சாமிஜி, ஸ்தபதிகிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட வணங்கிக்குவாங்க. அந்த ஸ்தபதி காப்பு கட்டி இந்த கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் விரதத்தில் இருந்தால் கோயில் கட்டுவாங்க. அதேமாதிரி கட்ட வரவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாருமே விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் இருந்து முடிச்சு தான் அந்த கோயில் கட்டி முடிப்பாங்க. அப்போ இது ஊர் சன முடிவெடுத்து பண்ணதுனால அது வாஸ்துபடி கட்டிடலாம். இப்போ வீடு கட்டுறது என்ன பண்ணுவான்னா, வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவர் இருப்பாங்க, தலைவி இருப்பாங்க. அங்கே வீட்டில் ஒரு நண்டு சிண்டு இருக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ரூம் வேணும், அம்மா எனக்கு இந்த இடத்துல இது வேணும். சிலர் கேட்பாங்க. இவங்க இஷ்டத்துக்கு
அவங்க கட்டிடுவாங்க. கட்டும்போது இருக்கிற இடத்துக்குள்ள கட்டணும். ம். அளவு ஒரு அளவு இருக்கு. இந்த அளவுல கட்டணும்னு சொல்லி கணக்கு இருக்கு. அத அவங்க சில சமயம் மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணும்போது தான் என்ன நடக்குன்னா, சில வீடு கட்டி முடிச்சு வீட்டுக்கு குடி போக முடியாமயே வீட வித்துட்டு போறவங்க இருக்காங்க. ம். பாதியில நின்னு போன வீடு இன்னைக்கும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா குடி போக முடியாம வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேற வாடகை வீட்ல இருக்காங்க. ம்ஹ்ம். சில இடத்துல என்னன்னா, அந்த வீட வேற ஆள்ட்ட வித்துட்டு போயிறாங்க. கடன்ல மூழ்கி பேங்க் எடுத்துருது. இல்ல கடன்காரன் எடுத்துடுறான். இன்னும் சில வீடு பார்த்தீங்கன்னா, கட்டி அந்த குடும்ப தலைவிட உயிரோடயே இல்லாம பால் காய்ச்சின கதையெல்லாம் இருக்கு. ஓ! அது தவறான வாஸ்து இந்த தவறான வாஸ்து ம். இருந்தால் இதுவும் நடக்கும். ஸோ, அப்போ வாஸ்துப்படி வீடு கட்டுறது சிறப்பு. அப்போ சிறந்த அந்த வாஸ்து நிபுணரை நீங்க கன்சல்ட் பண்ணி அந்த வீட இடம் பார்க்குறதுல இருந்து, ம்ஹ்ம். பிளான் போடுறதுல இருந்து, கட்டுறதுல இருந்து, கட்டி முடிக்கிற வரைக்கும் இடைப்பட்ட நேரங்கள்ல பல பூஜைகள், பல அ நியமங்கள் இருக்கு. அதெல்லாம் கடைபிடிச்சு வீடு கட்டினா தான் அது அதான் இப்ப நான் கேட்க வந்தேன். இப்ப வந்து வீடு கட்டுறத விட, இப்ப முதல்ல அந்த இடத்த வந்து எப்படி தேர்வு செய்றது? இப்ப நீங்க நெறைய பூஜை முறைகள் சொன்னீங்க இல்லையா? ஸோ இத ஆமா. எங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியுமா? ஓகே. இப்ப இடம் பார்க்குறதுக்கே ஒரு இது இருக்கு. ம்ஹ்ம். ஒரு நியமம் இருக்கு. ஆனா, அந்த பழைய காலத்துல சொல்லப்பட்ட ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப சிக்கல் இருக்கு. ஓகே. அது என்னன்னா, நிமித்தம் பார்க்குறது. ஆஹா. வீட்ட விட்டு கிளம்பும்போதே ஒருத்தர் அச்சுன்னு தும்முவாரு. ம்ஹ்ம். நேரம் சரியில்ல போகாதம்பாங்க. ம். திடீர்னு ஒரு அம்மா ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திடீர்னு வந்து ஒரு கெட்ட செய்தி சொல்லிடுவாங்க. ம். அதாவது நமக்கு நல்ல செய்தி, கெட்ட செய்தி எல்லாமே வரும். விரிஞ்சு கற்றல், காத விரிச்சு கேட்கறது. ம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் அபசகுனமா பேசுவான். வீட்ட விட்டு இறங்கி வந்தா நம்ம ஏத்தாப்புல ஒரு ஆளு தண்ணி குடம், நிற குடம் தூக்கிட்டு வந்தா ஓகே. ம். குடம் தூக்கிட்டு வருவான். அப்புறம் அந்த காலத்துல கைம்பெண்கள் நமக்கு முன்னாடி வந்தா ஆகாது. உங்களுக்கு தெரியும் கைம்பெண்னா என்னன்னு. அப்புறம் அந்த காலத்துல ஒத்தை பிராமணர் வந்தார்னா ஆகாதுன்னு சொல்லிலாம் இந்த மாரி நிமித்த சாஸ்திரம் இருக்கு. ஓகே. இப்ப நிமித்த சாஸ்திரத்த இப்ப ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படின்னு நடைமுறைக்கு சாத்தியம் நடைமுறைக்கு கிடையாது. சாத்தியமானா ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஏன்னா ம். கன்ஜஸ்டான உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ம். கிராமங்கள்ல இன்னைக்கும் நிமித்தம் பார்த்து தான் வேலையே செய்றாங்க. ம். ஒரு பொண்ணு பார்க்க போணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்ட விட்டு கிளம்பி வரும்போது இந்த அவ எதிர்த்தாப்புல வரக்கூடாதும்பாங்க. பயணம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல நடக்கிறத நான் சொல்றேன். நான் எங்கேயாவது தூர பயணம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்ட விட்டு வெளிய கீழ இறங்கி வரும்போது என் மனைவி முன்னாடி இருந்து வருவாங்க. ஓகே. இது வந்து நம்மளா நிமித்தத்த உண்டாக்குறது. எல்லாரும் மனசு பொறுத்து தான். மனச பொறுத்து. ம். அதே மாரி எங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மாலாம் நான்லாம் வெளிய போனா, ஒரு நல்ல அந்த சொல்லுவாங்க, சுமங்கலி பொண்ணுங்கள முன்னாடி வர சொல்லுவாங்க அவங்க. ம். "ஏய் வாடி அங்கிட்டு இருந்து வாடி, என் மகன் வந்து வெளிய போறான்" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். இதெல்லாம் என்னன்னா, நம்மளா உருவாக்குன நிமித்தம். பட் இயற்கையா சில நிமித்தம் உண்டாகும். ஆஹா. அப்ப இந்த நிமித்தத்த தாண்டி போகும்போது சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. ஓகே. அப்ப இடம் பார்க்க போகும்போதே இவ்வளோ இது இருக்கு. ம்ஹ்ம். அப்ப இத தாண்டி இடத்த போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ம். இடத்துல அளவு இருக்கு, திசை இருக்கு, இடத்தோட முறிவு இருக்கு. அதாவது இடம் சில இடத்துல முறிவா இருக்கும். முறிவுனா ஒண்ணு நீளமா இருக்கும், இல்ல கட் பண்ணியிருக்கும். இது மாரிலாம் இருக்கு. அப்புறம் சில இடங்கள்ல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். இதெல்லாம் இந்த வீட்டுக்காருக்கு மேட்ச் ஆகுமா? அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் செலக்ட் பண்ணணும். ம். அப்ப இதுக்கு உங்களுக்கு வாஸ்து நிபுணர் கண்டிப்பா தேவை. ஓகே. அப்புறம் அவர் கிளம்பும்போதும் தடை இல்லாம இருக்கணும். இவர் கிளம்பி போகும்போது தடை இல்லாம இருக்கணும். இடத்துல போய் நிக்கும்போது தடை இல்லாம இருக்கணும். அங்க போய் தீய வார்த்தைகள், தீய சகுனங்கள் நமக்கு இல்லாம இருக்கணும். ஓகே. அது போக இடத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ம். அந்த காலத்துல. இப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. ம். எப்படின்னா, இடத்த அதாவது ஒரு இடத்துல மண் வெட்டி வச்சு மண்ண தோண்டுவாங்க. திரும்ப மண்ண அதிலே இடத்துல போடுவாங்க. ம். போடும்போது நிறைஞ்சிருக்கா? சரிசமமா இருக்கா? ஓ. பள்ளமா இருக்கா? ஓகே, ஓகே. அத வச்சு இடத்தோட தன்மைய முடிவு பண்ணுவாங்க. ம். சில சமயம் தோண்டிட்டு அதில தண்ணி ஊத்தி வச்சுருவாங்க. ம். மறுநாள் காலையில போய் பார்க்கும்போது அந்த தண்ணி நிக்குதா? இல்ல ட்ரை ஆயிடுச்சா? ம். இல்லாட்டி ட்ரை ஆகி கோடு கோடா விழுந்து கிடக்கும். சிலது பாலம் பாலமா விரிஞ்சு கிடக்கும். இப்ப அந்த இடம்லாம் ஆகாது. அடுத்து சில இடத்துல தண்ணிய ஊத்தி பூவ உள்ள போட்டுருவாங்க. ம்ஹ்ம். அது வலம்புரியா சுத்துதா? இடமா சுத்துதா? ஓ. ஓகே. இப்ப பார்த்தீங்களா? உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியுதா? இதெல்லாம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபிளாட்ஸ் போட்டு பிளாட் போட்டு வச்சுட்டாங்க. ஃபிளாட். என்ன இன்னைக்கு நம்மளோட இதுபடி எவ்வளோ அளவு இருக்கணும், இந்த அளவுப்படி இருக்காங்கிறத பார்க்க முடியும். தவிர இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அவன் விட மாட்டான். ம். முன்னாடிலாம் இன்னொரு டெஸ்ட்லாம் இருக்குது. எப்படின்னா பசுமாடை கொண்டு போய் கட்டி விட்ருவாங்க அந்த இடத்துக்குள்ள. அந்த பசுமாடு நல்லபடியாக அதாவது இது இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கும். சில மாடுலாம் உள்ள கட்டினோம்னா பதட்டமாகும். அப்போ அந்த இடம் ஆகாதுன்னு அர்த்தம். சில மாடுகளை அங்கே கொண்டு போய் இறைய போட்டால் பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் ஆகும். ம். சரி. ஈவன் போர் போடுறது கூட நாங்கள் பசுமாடை விட்டு போர் போட வைப்போம். எப்படின்னா அந்த பசுமாடை கட்டி விட்டோம்னா நீளமான கயிறில் கட்டி விட்ருவோம். ம். இது எங்கே போய் படுக்குதோ அந்த இடத்துல தான் போர் போடணும். ஓகே. ஏன்னா அந்த இடம் அந்த தரை வந்து கூலாக இருக்குன்னு அர்த்தம். ஈரப்பதமாங்க. ஈரப்பதமாக கூட கீழே தண்ணி இருக்குன்னு அர்த்தம். படுக்காத இடத்துல போய் போர் போடக்கூடாது. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதில் சாத்தியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ம்ஹ்ம். பட் அதையும் மீறி அட்லீஸ்ட் சிறந்த அளவு
அதாவது மேடு பள்ளம் இதெல்லாம் இன்றைக்கி அதை பிளாட்டுக்கு அதை சரி பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப மேடு பள்ளம் இருக்குது, கரைக்க முடியாத மேடு பள்ளம் இருந்துச்சு, அந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. தசையை நம்ம ஜாதகப்படி தேர்ந்தெடுக்கணும். ஓகே. இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஓரளவு சிறப்பு தரும். ஓகே சார். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்த பார்க்க போறீங்க. ஒருத்தங்க வீடு கட்டுறதுக்கு வந்து உங்கள அணுகியிருக்காங்க அப்டின்னா, அந்த இடத்துல என்னலாம் இருக்கணும்னு நீங்க வந்து பார்ப்பீங்க? இல்ல அந்த வீட்ல இருக்கக்கூடிய தலைவனோட ராசி, நட்சத்திரம் அத பொறுத்து எதோட இது வந்து மாறுமா? அதெல்லாம் கண்டிப்பாக மாறும். நான் அவங்களோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி தான் பார்ப்பேன். ஓகே. ஜாதகத்தில் வந்து பரல்கள் போட்டு பார்ப்போம். பரல்கள் போடுறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் எந்த திசையில் அதிக பரல்கள், ஒத்த திசை கிரகங்கள், ஒத்த திசை ராசியில் இருக்கக்கூடிய பரல்களை கூட்டுவோம். கிழக்கு திசையில் ஒரு 80 பரல் இருக்குது, 90 பரல் இருக்குது. அப்புறம் தெற்கு திசையில் 88 இருக்குது. இப்படின்னு கணக்கு வரும். அதில் ஒத்த திசையில் எதில் அதிக பரல் இருக்கோ அந்த தசை அவருக்கு லக்கி தசை, ஓகே. ராசியான தசை, லக்கியான தசைம்பாங்க. அந்த தசையை பார்த்து உள்ள பிளாட்டுகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்போம். அப்புறம் அளவுகள் மூலமாக குழிக்கணக்கெலாம் போட்டு போட்டு சோடசமான பொருத்தம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கடிதத்தை போட்டு, அதாவது தசவித பொருத்தம் கல்யாணத்துக்கு பார்க்குறோம் இல்லைங்களா, ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்குற மாதிரி இதுக்கும் ராசி நட்சத்திர பொருத்தங்கள்லாம் இருக்குது. ஓகே. அது வந்து 16 வகையான பொருத்தம் இருக்குது. ஓகே. இந்த 16 வகையான பொருத்தம் போட்டு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ எங்களை கூட்டு போகிறது மூலமாக சிறந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒருவேளை அது இடம் நல்ல இடம் இல்லாமல் தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு அவங்க சரியாக வாழல அப்படின்னா அப்புறம் வந்து நம்மளை பார்க்கும்போது அது ஒன்றுக்கு பிரயோஜனம்லாம் போயிடும். நல்லா யோசிப்பாங்க. நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் அல்ல. அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. தவிர இந்த 2 தவிர வேறு எதையுமே சொல்லி பார்க்கல. நீ வேணா தைரியமான ஆம்பளை, நீ கல்யாணம் பண்ணிப்பாடுறா அப்படிம்பாங்க. நீ எங்கள் வீட்டை கட்டிப்பாருமாங்க. இது 2 தான் பெரிய கஷ்டம். இதை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். இப்ப என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணுவீங்க? ரைட். இப்போ இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தாச்சு, ஒரு நல்ல நாள் பார்த்தாச்சு, வீடு கட்ட ஆரம்பிக்கணும். அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னா வாஸ்து நாட்கள்னு சொல்லி இந்த மாதங்களில் 12 மாதங்களில் இருக்குது. ஓகே. அதில் சில அந்த மாதங்களில் வரக்கூடிய சில அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை இருக்கலாம், சனிக்கிழமை இருக்கலாம். கிழமை பார்க்க தேவையில்லை, சந்திராஷ்டமம் பார்க்க தேவையில்லை, எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஓகே. வாஸ்து நாட்களில் நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சரி. ஒருவேளை வாஸ்து நாளில் நம்மளுக்கு பண்ணலை அப்படின்னா தான் மற்ற நாட்களில் நீங்கள் நேரம் தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் வீட்டுக்காரம்மாவோட ஜாதகம், உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுப்போம். ஓகே. தேர்ந்தெடுத்து அந்த பூஜை பண்ணுவோம். அப்படி பூஜை பண்ணும்போது வாஸ்து பூஜை இருக்குது. அதற்கு முன்னாடி இப்போ என்னென்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர் போட்டுறாங்க. ஏன்னா அதுதான் முதல்ல சிறப்பு போட்டுறணும். அப்போ சில இடங்களில் இப்போ எனக்கு தெரிஞ்சு காரைக்குடி செட்டிநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி மாதிரியான பகுதிகளெலாம் இப்போயும் கிணறு தான் தோண்டுறாங்க. ஓகே. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல கிணறு தோண்டிடுவாங்க. நம்ம சில மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்கள்லாம் போர் போடுறாங்க. அப்போ போர் போடுறதுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து போர் போடணும். அதுக்கு ஒரு பூஜை செய்யணும். அதுதான் முக்கியம். அப்போ அந்த வாஸ்து பூஜையில் பண்ணுறதுல பூஜை இங்கே தான் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சிறந்த நாளை தேர்ந்தெடுத்து தேங்காய் பழம் வச்சு கோமியெல்லாம் தெளித்து அந்த முதல்ல இடத்த தேர்ந்தெடுத்து அந்த பூஜை போட்டு தான் நீங்கள் போர் போடணும். போர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணி பீச்சி அடிக்கும் பாருங்கள். அடிக்கிற தண்ணியை நம்ம ஆளுங்கள்லாம் ஆர்வத்தோடு போய் தண்ணியை பிடிச்சி குடிச்சிடுவாங்க. டேஸ்ட் பார்ப்பாங்க, நல்லது நீ வருதா, உப்பு வருதா, சவருப்பு வருதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. நெவர், ஒருபோதும் பண்ணக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் போர்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு வாளியில் தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சேமிக்கணும், கொடுத்துடணும். அதைத்தான் முதல்ல விநாயகருக்கு அபிஷேகம். அதில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தவே செய்யணும். ஒருவேளை ஆர்வம் ரொம்ப உங்களால் சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது தாங்க முடியலன்னா தண்ணி எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அவசரமாக டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எச்சில் பட்ட தண்ணி ஆயிடுது. இது கங்கை அப்படிமா. ஒருவேளை தப்பான இடத்துல போர் போட்டால் நம்ம ஒரு சிறந்த அறிவுரை இல்லாமல் தப்பான இடத்துல போர் போட்டீங்க, திரும்ப அதை அடைக்க போகிறீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு நீங்கள் அடைச்சிட முடியாது. உடனே போய் மண்ணை போட்டு மூடிட முடியாது, அது தப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா அதில் இருக்க தண்ணியை எடுத்து அந்த வாளியில் இருக்க தண்ணியை கொண்டுட்டு போய் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க கங்கையில் விடணும். உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற சைடில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆறு ஓடிச்சுன்னா அந்த ஆறில் கொண்டு போய் விடணும். இல்லை உங்கள் ஊர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு ஆறு இருக்குன்னா அந்த ஆறில் கொண்டு போய் விட்டுட்டு தான் வரணும். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இதை மூடணும். நீங்கள் உடனே மூடிட்டீங்கன்னா அது திரும்ப தோஷமாக மாறிடும். தவறான இடத்துல தோண்டி தவறான இதை மூடிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் முறைப்படி பூஜை பண்ணித்தான் அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணால் மாட்டிக்குவீங்க. ஸோ போர் போடுறதுலையும் போர் அடைக்கிறதுலையும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தலைன்னா வீடை கட்டிடுவான். இதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு வீடை கட்டிடுவான். ஆனால் அவனுக்கு என்னன்னே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. போய் பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி போர் போட்டது அடைச்சதெல்லாம் யாருக்கு தெரியும்? சொன்னால் தான் தெரியும், சொல்லலைன்னா தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு மறைக்கத்தான் பார்ப்பாங்க. இல்லாட்டி அவர் தப்பாக சொல்லிடுவாரோ அப்படின்னு இதுலேயும் நின்றுவாரோ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால்
இதெல்லாம் முறைப்படி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இது போர் போடுறதுல. இதுக்கு அடுத்து பூஜைகள் இருக்குது. என்ன அப்படின்னா வாஸ்து பூஜை. அந்த போர் போட்ட முடித்தோடனே மணல், அந்த சல்லி, செங்கல் இதெல்லாம் இறக்கிடணும். இறக்கி முடிச்சுட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த வாஸ்து, அதான் வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை செய்வாங்க. வாஸ்து பூஜை பண்ணும்போது இப்போ பிரச்சனை சில இடங்கள்ல இருக்குது. எந்த மூலையில் வாஸ்து பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு எல்லா இடத்துலையும் போய் பூஜை பண்ணிட முடியாது வாஸ்து பூஜையை. அப்போ எந்த மூலையில் பண்ணணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கிறதுனால என்னென்னா ஈசான மூலையில் தான் இந்த வாஸ்து பூஜை பண்ணணும். இவங்க அதாவது ஈசானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் தான் ஈசானம். இந்த ஈசானத்தில் அந்த ஈசானத்திலேருந்து நிறுதி மூலைன்னு சொல்லக்கூடிய தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கும் ஒரு கோடை போட்டிங்கன்னா இந்த கோட்டில் போர் வரக்கூடாது, இந்த கோட்டில் கிணறு வரக்கூடாது. ஓகே, சரி சரி. நல்லா பார்த்துக்குங்க. இந்த போரில் ஒருவேளை இந்த 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 கோட்டில் போரோ கிணறோ வந்துச்சுன்னா அந்த வீட்டு எஜமானனுக்கு நெஞ்சில் இது வந்துடும், இருதயத்தில் ஃபால்ட் வந்துடும். அப்போ அங்கே போய் ஒரு 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 இதை சொருகி வைக்கிறது, ஒரு ஆணியை சொருகி வைக்கிற மாதிரி. ஓகே, சரி. அதான் ஆணியுமா. அப்போ அவங்க வந்து ஸ்டெண்ட் போட வேண்டிய சூழல் வந்துடும். ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வந்துடும், இல்லை ஹார்ட்டில் அட்டாக் வரும். அதை கவனமாக இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் முதலே பார்க்குறது. ஸோ இப்போ பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணும்போது அந்த ஈசான மூலையில் என்னென்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம், அகலம், அப்புறம் நீளம், இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி கனசதுர அடியில் தோண்டிட்டு முளைக்குச்சின்னு சொல்லுவாங்க. முளைக்குச்சி அப்படிங்கிறது பால் உள்ள மரங்களிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு குச்சி. மாமரம், பலாமரம், அப்புறம் வேப்ப மரம், இந்த வெள்ளை இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு குச்சியை வெட்டி எடுத்து அதை முளைக்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த குச்சியில் தான் வெள்ளை துணியை மஞ்சளில் துவச்சி அதில் நவதானியங்களை வச்சு அந்த குச்சியில் வச்சு கட்டி அதை அந்த ஒன்றுக்கு ஒன்று கனடி உள்ள இடத்துல உள்ளே அடித்து அதுக்கப்புறம் கோமியம், பசும்பால், பன்னீர் இதெல்லாம் தெளித்து அப்புறம் சாமி வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு தேங்காயெலாம் உடைச்சி சாமி விடுவாங்க. இந்த பூஜைக்கு முக்கியமாக அழைக்க வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னா இந்த எஜமானியோட தகப்பனார், எஜமானியோட கூட உடன் பிறந்த சகோதரன்களுக்கு அழைக்கணும். சகோதரி அவசியம் இல்லை, சகோதரன்கள் அவசியம். அதாவது சம்பந்தக்காரன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முத என்கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட கிடையாது சார், இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் கொண்டுட்டு வரணும்னா கேள்வி கேட்டீங்க. இவங்க கொண்டுட்டு வரதில்ல, இந்த பொண்ணை பற்றி அம்மா அப்பா வந்து வாங்கி கொடுப்பாங்க. பொண்ணு கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொருள் தான் அந்த வீட்டுக்கு முதல்ல வரணும். அதில் அப்போ இவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறதுக்காக தான் முத சம்பந்தக்காரர் இல்லாமல் இந்த வீடு பூஜை ஆரம்பிக்கக்கூடாதும்பாங்க. ஸோ சம்பந்தக்காரர்கள் இருந்து அவர்களுக்கு சுருள்னு சொல்லுவாங்க. சுருள்னு வெத்தலை பாக்கு வச்சு அதில் பணத்தை வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வீடு நல்லபடியாக எலும்பி வரும், எலும்பு. அதனால் அவங்கள வச்சு இந்த பூஜை செய்யணும். அவங்க என்ன பொருள் இப்போ கொண்டு வரும்? இப்போ ஒன்றும் கொண்டு வர தேவையில்லை. இப்போ சும்மா அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் போதும். வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு தான் நான் முத நம்ம இந்த ராசி இதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம், அதில் பேசியிருந்தோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காமாட்சி விளக்கெல்லாம் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி விளக்கெல்லாம் அவங்க வாங்கி தருவாங்க. ஸோ அதுதான் அங்கே வர்றது. ஸோ இதுதான் இந்த வாஸ்து பூஜையில் வரக்கூடிய ஸ்டெப்பு. ஆமாம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.